Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நம்பி தான் ஆட்சியை கொடுத்துருக்கோம் சார். ஈவினிங்குள்ள அந்த கமிட்டி ஃபார்ம் ஆகி வந்துடும் சார். ஈவினிங்குள்ள அந்த கமிட்டி ஃபார்ம் நீங்கள் அது வரைக்கும் அதிகாரிகள் அந்த உத்தரவை நீங்க காட்டுங்க. பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன் சார். பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். நீங்க புரிஞ்சுக்கங்க. எல்லாமே பண்ணா போராட்டத்தை கலைக்க நாங்கள் பண்ணி தரோம். நீங்க உட்கார்ற ஒவ்வொரு நிமிஷம் எவ்வளவு பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேருக்காக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். புரிஞ்சுக்கோங்க சார். விஷயம் ப்ரொசீடிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்புறீங்கன்னா வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஈவினிங் எல்லாமே நடக்கும்னு நான் சொல்றேன். உங்களை நம்பி தான் ஆட்சியே உங்களுக்கு வாய்ப்பு. அதுக்கு தான் சார் சொல்றேன். ஈவினிங் எல்லாத்தையும் பண்ணி தரேன். இன்னைக்கு ஈவினிங் 45 வருடங்கள திராவிட ஆட்சியில இருந்து மாற்றா உங்களுக்கு ஆட்சி கொடுத்து போனா அது இந்த மாற்றம் வாக்குதான். ஓகே சார், உங்களை நம்பி தான் ஆட்சியை கொடுத்துருக்கோம். உங்களை நம்பி நாங்க ஆய்வு எடுத்துக்க மாட்டோமா சார்? ஈவினிங்குள்ள அந்த கமிட்டி ஃபார்ம் ஆகி வந்துடும் சார். ஈவினிங்குள்ள அந்த கமிட்டி ஃபார்ம் நீங்க அது வரைக்கும் எவ்வளவு பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. கோவத்துல நியாயம் இருக்கு. அதை தமிழ்ல நம்ம மத்த பப்ளிக்கும் பார்க்கணும். 3 வருஷமா பிள்ளைங்களை இவங்களை நம்பி தானே சார் விடுறோம். இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு உள்ள நிலைமை இன்னொரு பிள்ளைக்கு எப்படி சார் வராது? 3 வருஷமா இவங்களை நம்பி தான் நாங்க பிள்ளைங்களை விட்டுருக்கோம். 3 வருஷம் ஆச்சு சார். இதோட இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. இந்த பிள்ளைக்கு உள்ள நிலைமை அடுத்த பிள்ளைக்கு வராதா? அந்த ரோட்டை மறைச்சு எனக்கு இங்க இருக்கு மருத்துவமனையில் கேட்டா டிசில கைய வைப்பேன், மார்க்ல கைய வைப்பேன்னு சொல்றாங்க. பிள்ளைங்கள எப்படி பிள்ளைங்க படிச்சு முடிய போற கட்டத்துல பிள்ளைங்க சொல்ல என்ன சார் பண்ண முடியும்? டிசில கைய வைப்பேன், மார்க்ல எல்லாம் கைய வச்சுடும் அப்படின்னு சொல்லி நிரப்பாங்க பிள்ளைங்கள. அசூரன்ஸ் கொடுத்துட்டேன். ப்ளீஸ் அசூரன்ஸ் கொடுத்துட்டேன். போராட்டம் கைவிடப்பட்டதா என்னங்க டிமாண்ட்ல சொல்லியிருக்காங்க? சரி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கு நடந்தது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்ததை பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்டு மாணவர்கள்கிட்ட வந்து அவங்க கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க, அதே போல் இங்கே வந்து அவங்களுக்கு யார் யாரால் என்னென்ன இடையூறுகள் ஏற்பட்டுச்சு அது எல்லாத்தையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உடனடியாக முதல்ல அவங்க மேலே தற்காலிகமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்டும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சொல்லியாச்சு. அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம முதல்ல அந்த நடவடிக்கை எடுப்போம். அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் ஹெல்த் மினிஸ்டருடைய அறிவுறுத்தலின்படியும் சென்னையிலேருந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஓகேங்களா, ஒரு அனஸ்தேஷியா டீம், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த டீம் இங்கே வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த பேஷண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க எல்லாரும் சொல்கிறபடி ஏதேனும் ஒரு வேளை தவறுகள் நடந்திருந்தால் பாரபட்சம் இல்லாமல் அதில் இன்வால்வ் ஆகிட்டு அத்தனை பேர் மேலேயும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸு இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிட்டு பண்ணியிருக்காங்க. பார்த்த வரைக்கும் என்ன இஷ்யூ ஆயிருக்கு சார்? இல்லை சம்மந்தப்பட்டு என்ன விஷயம் ஆயிருக்கு? ஆக்சுவலாக என்னென்னா அந்த பொண்ணுக்கு வந்து நோஸில் வந்து அந்த நாசல் போனில் ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரிக்காக வந்திருக்கிறாங்க. அனஸ்தேஷியா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அனஸ்தேஷியா கொடுத்தப்போ அவங்களுக்கு வந்து அதில் ஏதோ இஷ்யூ ஆகி அவங்க அந்த உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்றதை மருத்துவர் சைட்லேன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து அதை வந்து ஏற்றுக்கலை. அவங்க வந்து அதில் வேறு ஏதோ இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால அந்த நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் டீமை வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிவிடுவாங்க. அந்த டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ராப்பரான நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு என்ன நடந்துச்சுன்னு நேர்மையாக அதை பார்த்து அதில் இவங்க சொல்கிறபடி ஏதேனும் தவறு நடந்திருந்தால் சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுப்போன்றதை சொல்லியிருக்கோம். சரி, எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கும் ப்ளீஸ், இது வேறு விஷயம், அது வேறு விஷயம். எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்குமே ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியாச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் ஆய்வு பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நீங்கள் பார்த்துப்பீங்க. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. மக்கள்கிட்ட குறைகளை வாங்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றா நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதற்கான டைம் ஸ்பேஸை நீங்கள் கொடுங்க. எல்லாமே மிக தரமான மருத்துவ சேவையை நம்ம அரசாங்கம் வழங்கும், முதலமைச்சர் வழங்குவார். சரிங்களா? பேசிட்டு இருக்கிறப்ப நிறைய மக்கள்
இடைமறிச்சு இங்க இருக்கக்கூடிய ஆமா. issues நிறைய சொன்னாங்க. கரெக்ட் சார். அவங்க இவ்வளவு நாளா வந்து பட்ட ஆதங்கத்தை என்கிட்ட சொல்றாங்க. அதை சரி பண்றதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இப்போ ரீசெண்டாக தான் ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா தரப்புலையுமே எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதன்படி ஒவ்வொரு அரசு மருத்துவமனையும் வந்து உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்றவாறு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அனைத்து நடவடிக்கை எடுப்பார். நன்றி. அதுதான் சார் சொல்லிட்டேன். எல்லா கம்ப்ளைண்ட்டும் வாங்கியாச்சு சார். அவங்க யார் யார் மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ எல்லார் மேலேயும் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டெம்பரரியான ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பர்மனெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்ப மாணவர் மேல எதுவும் ஆக்ஷன் எடுத்தா மாணவர்கள் ஒருவேளை எடுத்தாங்கன்னா அவங்க யாருக்கிட்ட இந்த கிரீவன்சஸ்லாம் வந்து அட்ரஸ் சார் பண்ணுவாங்க? நான் என்னுடைய நம்பரே கொடுத்துட்டு தான் சார் வந்திருக்கேன். அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா 2 மாணவர்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட டேரக்டாக என்னுடைய பர்சனல் நம்பர் கொடுத்துருக்கேன். எதுனாலும் கூப்பிட சொல்லியிருக்கேன். அந்த மாணவர்களோட எஜுகேஷனுக்கு எந்த விதமான பாதகமும் யாராலும் ஏற்படாதுன்ற வாக்குறுதியை நான் கொடுத்துருக்கிறேன். எல்லாமே செய்வோம். பார்த்துக்கிறேன். நன்றி நன்றி சார். கவர்மெண்ட் எடுப்பாங்க சார். அந்த ரூல் படி என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுப்பாங்க. துவங்கிட்டு வாங்க சார். துவங்கிட்டு வாங்க. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.